சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1967 வெளியான பட்டினத்தில் பூதம் படத்தில் இடம்பெற்ற அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி பாடல் உருவான பின்னணி மற்றும் அதில் ஒளிந்திருக்கும் சுவாரஸ்யமான அரசியல் காரணங்களை பற்றி மிக விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஜெய்சங்கர், KR விஜயா, நாகேஷ் நடிப்பில் வெளியான படம் பட்டினத்தில் பூதம். ஒரு பாட்டுக்குள் அடைக்கப்பட்ட பூதத்தை வைத்து நகரம் நகைச்சுவையான இந்த கதை குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமானது. இந்த படத்திற்கு மெல்லிசை மன்னர் MSV இசையமைத்திருந்தார். படத்தில் நாயகி KR விஜயா நாயகன் ஜெய்சங்கரின் வருகைக்காக காத்திருக்கும் சூழலில் ஒரு பாடல் தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் கண்ணதாசன் தனது தமிழ் தேசிய கட்சியை காமராஜரின் காங்கிரஸ் கட்சியுடன் இணைக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் கண்ணதாசன் திராவிட பின்னணி கொண்டவர் என்பதால் காங்கிரஸில் உள்ள சிலருக்கு அவர் வருவதில் விருப்பமில்லை. இதை தலைவரான காமராஜரிடம் நேரடியாக சொல்ல விரும்பிய கண்ணதாசன் அதை ஒரு பாடல் வழியாக சொல்ல துணிந்தார். காமராஜரின் தாயார் பெயர் சிவகாமி. அதை வைத்து அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்த்து பதில் சொல்லடி என்று எழுதினார். கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் மெட்டுக்கும் சூழலுக்கும் மிக அருமையாக பொருந்திவிட்டது. ஆனால் ஒரு சிக்கல். படத்தின் கதைப்படி நாயகன் ஜெய்சங்கருக்கு தாய் கிடையாது. அவருக்கு நண்பர்கள் மட்டும்தான் உண்டு. நாயகரின் பெயர் ஜெய்சங்கர், ஆனால் பாடலில் வரும் பெயர் சிவகாமி மகன். இதனால் குழப்பமடைந்த படக்குழு, கவிஞரே, கதையில் சிவகாமி என்ற அம்மா கேரக்டரே இல்லை, இந்த வரியை மாற்றித் தாருங்கள் என்று கேட்டனர். ஆனால் அந்த வரியை மாற்ற கண்ணதாசன் மறந்துவிட்டார். ஏனெனில் அது காமராஜருக்காக அவர் எழுதிய வரி. உடனே அவர் ஒரு யோசனை சொன்னார். இந்த வரியை மாற்ற வேண்டாம், வேண்டுமானால் படத்தின் தொடக்கத்தில் ஒரு காட்சியையும் ஒரு புகைப்படத்தையும் அதிகரியுங்கள் என்றார். அதன்படி படத்தின் தொடக்கத்திலேயே ஒரு பெண் புகைப்படத்தை மாட்டி அவர்தான் ஜெய்சங்கரின் அம்மா சிவகாமி என்று காட்டப்பட்டது. மேலும் அந்த படத்தில் நாகேஷ், அம்மா சிவகாமிக்கு நீ மட்டுமல்ல, நானும் ஒரு மகன்தான் என்று வசனம் பேசுவார். இப்படி ஒரு பாடலுக்காக படத்தில் ஒரு அம்மாவையே உருவாக்கிய அதிசயம் நடந்தது. இந்த பாடலை MSV ஒரு துள்ளலான மெட்டில் அமைக்க P. சுசிலாவின் குரலில் அது ஒரு மிகப்பெரிய ஹிட்டானது. அரசியல் ரீதியாக காமராஜருக்கு சென்றடைய வேண்டிய செய்தி சென்றடைந்ததோ இல்லையோ, தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு அற்புதமான பாடல் கிடைத்தது. இந்த பாடலின் மூலம் கண்ணதாசன் தனது அரசியல் எண்ணத்தையும் கவிதைத்துவத்தையும் ஒரே நேர்கோட்டில் இணைத்தார். ஒரு கவிஞனின் வரிகளுக்காக படத்தின் கதையே வளைந்து கொடுத்தது என்பது கண்ணதாசன் என்ற ஆளுமைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. காமராஜர் மீது அவர் வைத்திருந்த அன்பும் கவிதைத்துவமும் தான் இன்றும் அந்த பாடலில் ஜொலித்து கொண்டிருக்கின்றது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.